கண்டிப்பாக வந்துடும். பஸ் கொஞ்சம் டைம் எடுங்க, 4 மணி வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குன்னு வேற ஒரு விஷயத்துக்காக பொறுத்துக்கான்னு சொல்லி கடைக்கு வச்சு கூட்டு போனப்பல. அப்போதான் லிங்கசாமியை பார்த்தது எனக்கு. அப்போ முதல் படம் குக்குன்னு பேர் வச்சாப்புல, 2வது படம் ஜோக்கர், இப்போ மயிலார். பொறுப்புணர்ச்சி இருக்கதான் செய்யுது. அதே சமயம் இவ்வளோ நக்கலா வந்து டைட்டில் வைக்கிறதுன்றது அது ராஜ்மோகனால் மட்டும்தான் முடியும். அதுக்கப்புறம் சசி சொல்லணும், மெய்யழகன் டைரக்டர் வந்திருக்கிறாரு. அவருக்கு உங்கள் படம் பார்த்தேன் சார், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. சசி அந்த ராஜாதி ராஜாவா பாட்டு, என்ன சாங், ராசாதி ராஜா, அந்த பாட்டுக்கு கோரியோகிராஃபரே வைக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பிரமாதமாக ஆடிருக்கேன். டான்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டே கப்பா, இப்படி ஒரு டான்ஸ் நான் எங்கேயுமே பார்த்தது. அந்த மைக்கேல் ஜாக்சன் கொடுத்து போயிட்டான். ஒருவேளை இந்த கேரக்டர் வந்து இப்படிதான் ஆடணும்னா அதுனா பிக்ஸ் பண்ணி ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணி ஆடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஒரு சிலரை வந்து நமக்கு பிடிச்சி போச்சிருப்பேன். மணி சார் எடுத்துங்களேன், மணி சார் படம் எல்லா படத்தையும் பார்த்தா அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, அவரை பிடிச்சிருக்கிறதுனால அந்த படம் நல்லா எது பண்ணியிருந்தாலும் அது நல்லா இருக்கிற மாதிரி நமக்கு பிடிச்சவங்களுக்கு நமக்கு அப்படி தோணும். அப்படிதான் சசி என்ன படம் பண்ணாலும் அவர் தம்பி ஒரு சிஷின்ற முறையில் அவன் என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்குது. அதுதான் அவன் மேல நான் வச்சிருக்கிற பாசம், அவன் என் மேல வச்சிருக்கிற பாசம். அந்த பாசம் உண்மையானதுனாலதான் இந்த நக்கல் நியாண்டியெல்லாம். இல்லைன்னா வேற யாரும் அந்த பாலிஸ்டா சொல்லிட்டு போயிடலாம். நல்லா பண்ணியிருக்கீங்க சார், சசி சார், சூப்பர் சார். அந்த பொண்ணு சுசீலான்னு வருது அந்த கார்டில், சுசீலானே சொல்லிடுறேன். அந்த பொண்ணு அடுத்த சினிமாவை நீங்கள் வேற ஏதாவது மற்ற ஹீரோக்குள்ள நடிக்கிற ஹீரோ, உண்மையாக நடிக்க தெரிஞ்ச ஹீரோ கூட நடிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா அந்த ஹீரோக்கள் இதன் மூலமாக நான் ஒன்று தெரிவிச்சுக்கிறேன், அந்த ஹீரோக்கள் இந்த பொண்ணை விட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும் வேண்டிய இருக்கு. ஏன்னா அவ்வளோ பிரமாதமான ஆர்டிஸ்ட். ஒரு கன்னட படம் பார்த்தேன், சும்மா ஒரு செலெக்ஷனுக்காக பார்க்கும்போது ஒரே ஒரு சீன் தான் பார்த்தேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் ஓடுது அந்த ஒரே காட்சி, ஒரே ஷாட். அந்த ஒரே ஷாட்டில் அவ்வளோ ஆக்ரோஷமான நடிப்பு. குட்டி உண்டியாக இருந்துட்டு இவ்வளோ தூரம் இவ்வளோ ஆக்ரோஷமாக நடிக்கிறாள் யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒத்து கவனிக்க வேண்டிய அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. மிகப்பெரிய வாழ்த்துக்கள்மா, நீ ரொம்ப நல்லா வரணுன்றது என்னோட வேண்டுதலாகவும் இருக்கு. விழாவின் நாயகன் சாம்க்கு என்னோட வாழ்த்துக்கள். படத்தை பார்க்க பாரதி வந்திருக்கிறாப்புல, பாரதி சொல்ல வேணாம், அவங்க 2 பேருக்கும் அவருக்கு ராஜமுருகனுக்குனா ஸ்பெஷலாக வார்த்தையில் ஒதுக்கி வச்சிருப்பாப்புல. ராஜமுருகன் படம் வரும்போது இந்த வார்த்தையில போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நம்ம தான் கேட்டோம்னாக்கா ஒரு 4 நாள் கழிச்சு ஏதோ ஒன்று அனுப்புவாப்புல, அப்புறம் கொஞ்சம் போட்டுருந்ததுக்கப்புறம் நல்ல வரிகள் வந்து சேரும். ராஜமுருகனுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாரு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. என்ன சொல்றது, மொத்தத்தில் இது படம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு நம்ம ப்ரொடியூசர் வந்து தேட்டரில் பார்த்துக்கிறேன்னே 13ஆம் தேதி நைட்டு ஊருக்கு போகிறேன், தேட்டரில்